பேரவையில் எதிர்கட்சி கேட்ட கேள்வி தான். இப்போ இவ்வளவு டீட்டெயில் சொல்கிற டேட்டா கூட சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த முறை இப்போ சென்னை கமிஷனராக இருக்க அமல்ராஜ் தான் வந்து இதுக்கு ஏடிஜிபியாகவும் இடிசிஐடியாகவும் இருந்தார். சோஷியல் மீடியா அண்டு ட்ரக் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அதை கண்காணிக்கிற இடத்துல அவர் இருக்கார். அவர் இருக்கும்போது தான் இத்தனை இதுவும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா ட்ரக்ஸு மூமெண்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருக்க ஒருத்தர் அவர் சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்ற அடிப்படையில் தானே இப்போ அவரை கமிஷனராக கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னும் போது இதற்கு முன்பாக சிறப்பாகத்தானே செயல்பட்டிருப்போம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அது சரியா இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி இவரை இந்த இடத்துக்கு கொண்டு வருவீங்க? அப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன், அப்ப உட்கார்ந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சட்டசபை ஒரு சாம்பிளா தான் சொல்றாரு. இல்ல கரெக்ட். அப்ப சட்டசபையில இவ்வளவு குற்றங்கள் எடுத்து அடுக்கி வைக்கிறீங்கல்ல, அப்ப இந்த அத்தனை குற்றத்தையும் திமுக ஏத்துக்குதா? நாங்க தான் காரணம் இந்த குற்றத்துக்கும் அப்படின்ட்டு. எந்த குற்றத்துக்கு? இன்னைக்கு நடந்திருக்கிற இப்போ ஒரு குற்றங்கள் ஒரு வாரம் நடந்த குற்றங்கள் அதான் சார் சொல்ல வரேன். இந்த 100 நாளே வச்சுக்கீங்களேன், இந்த ஆட்சிக்கு வந்து 100 நாள்ல குற்றங்களா அடிக்கிறீங்கல்ல, இதெல்லாம் எடுத்து நான் குற்றங்கள் நடக்கலன்னு சொல்ல வரேன், நடந்திருக்கு எடுத்து வைக்கிறீங்கல்ல. அதான் நான் ஃபர்ஸ்ட் இதுல பேசும்போதே கம்பேரிசன் இன்னைக்கு பேரவையில பேசுற எல்லாரும் குற்றங்கள் ஏன் நடந்தது, அதை எப்படி வரும் நாட்கள்ல நடக்காம தவிர்க்க சொல்றாங்க. எதிர்க்கட்சி மாண்புமிகு எதிர்க்கட்சி உதய பிரதர் சொல்லும்போது ப்ரோ என்ன சொல்லும்போது சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க இத்தனை பேருக்கு வந்து காவல்துறைக்கு வந்து நீங்க பதக்கம் கொடுத்துருக்கீங்க, அமல்ராஜ் இப்படி கொண்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க, கமிஷனரை கொண்டு வந்து இதெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்றாரு இல்லையா? அதை தான் நானும் சொல்றேன். அப்போ இதுக்கெல்லாம் நாங்க தானே காரணம் அப்படின்னு சொல்றவரு என்ன சொல்றாரு? சிறப்பா செயல்பட்ட மூலமா அந்த குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க நல்ல அதிகாரிகள் தான். அதான் நானும் கேட்கிறேன். இப்ப நீங்க இவ்வளவு குறை சொல்றீங்கன்னா என்ன கணக்குல எழுதணும்? அப்ப எது கரெக்ட் தெளிவுபடுத்துங்க. இப்ப நடந்ததுக்கு வந்து சென்னை கமிஷனரா இருக்காரு. அதுதான் சார் சொல்ல வரேன். சிறப்பாக செயல்பட்டார், அதற்காக வீர பதக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவரை தான் கொண்டு வந்து நீங்க வச்சிருக்கீங்க. அந்த பாராட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இப்ப நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல, அப்ப இதுக்கு நீங்க காரணம் ஏத்துக்கலாமா? இல்ல அப்ப சரியா நடக்குதுன்னு எடுத்துக்கலாமா? அதுதான் அவ்வளவு சிம்பிள் சார். ஒரு சிஸ்டம்குள்ள இருக்கும்போது சார் இது வந்து ஒரு நானும் சொல்றேன், நீங்க தெளிவுபடுத்துறேன் பாருங்க. போன ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்டவர்களை கொண்டு வந்து இந்த ஆட்சியில் நீங்க வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னா அப்ப இந்த ஆட்சியும் சிறப்பா செயல்படுறாரு சார். போன வட்டம் ட்ரக் நார்கோட்டிக்ஸ் டீல் பண்ண ஒரு ஆபீசர் நல்லா செயல்பட்டு இருக்காரு தானே இந்த வட்டம். ஆமா சார். அப்ப நீங்க ஏன் இவ்வளவு குறை சொல்றீங்க? இதெல்லாம் ப்ராப்ளம் இவ்வளவு அடுக்கிட்டே போறீங்களா? 100 ஆட்சி இது வந்து வெற்றி ஆட்சியில வெத்து ஆட்சின்னு ஏன் சொல்றீங்க? இதெல்லாம் நடந்திருக்குன்னு ஒரு லிஸ்ட் போடுறீங்கல்ல. அப்ப இதுக்கு அப்போ இது பியூர்லி லாண்ட் அப்ப இது பாலிடிக்ஸ் பண்றாங்கன்றது புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த இடத்துல நான் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒன்னு சிறப்பாக செயல்பட்டதுக்கு நாங்க தான் காரணம் இந்த முறையும் அப்படின்னா, இது வரைக்கும் நாங்க தான் காரணம்னா, அப்ப இந்த 100 நாள்ல நடந்த எல்லா தவறான விஷயங்களா இருக்கட்டும், நடந்த இஷ்யூஸா இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே அதுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கணும். ஏதாவது ரெண்டுத்துலயும் வாங்க. ஒன்னு இப்படி வாங்க, அப்படி வாங்க. ரெண்டுமே பாராட்ட மட்டும் நான் எடுத்துப்பேன், குற்றத்தை மட்டும் உன் மேல போடுவேன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. புரியுதா நாங்க சொல்ல வரேன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பாயிண்ட் குள்ள வைக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? வெறும் அரசியல் மட்டும் தான் பண்றீங்க. உங்களுக்கு பாராட்டு வருது, நல்ல விஷயம், அதற்கெல்லாம் நாங்க காரணம்னு எடுத்து காமிச்சுக்கிறீங்க. அதுவே தவறு நடக்கும்போது அதை நீங்கள் சுற்றி காட்டி எப்படி காமிச்சிருக்கலாம்? போன வாட்டி நடக்கும்போது இப்படி நான் இப்ப காமிச்சேன் இல்லையா? நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையா? மறுக்கு சார் எங்க ஆட்சியில சூப்பர் சார், ஒண்ணுமே இல்லை சார், அதெல்லாம் 1-2 நான் சொல்லலையே, டேட்டாஸோட தானே காட்டுறேன் உங்களுக்கு தெளிவா. அப்போ இப்படிலாம் நடந்திருக்கு, ஆனா இதை ஏன் நீங்க குறைக்கல இன்னும்? இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா அது வேற. நடந்த நல்லதெல்லாம் நாங்க பொறுப்பு, போன ஆட்சி நாங்க பண்ணோம், அதனால எங்களுக்கு வரும். அப்ப இந்த 100 நாள்ல இந்த 100 நாள்ல நடந்தது எதையுமே வெத்து அரசியல், வெத்து கட்சி, வெத்து அரசாங்கம் சொல்வீங்களா? பேரவையில நடந்தது நீங்க பாத்தீங்கன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து தாவேக அமைச்சர்கள் சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் பிரீவியஸ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பதில் சொல்றாங்க. அதுதான் சார் எஸ் புனவளவன் தலைவர் குறுக்கிட சார். நான் முடிச்சிடுறேன் ஒரே நிமிஷம். அதுதான் சார் நான் இன்னும் தெளிவுபடுத்தி சொல்றேன். முதல்ல எடுக்கும்போது என்ன சொன்னேன் அப்படின்னா, சார் நெட்வொர்க்கிங்காக இது வந்து பரவி இருக்கு, ஊண்டு உரண்டி பரவி இருக்கு, கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கு, இல்லாத இடமே கிடையாது. தமிழ்நாட்டில் தெருக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கிற மாதிரி இன்னைக்கு தெருக்கு ஒரு போதை ஆசாமி ஒருத்தன் உட்காந்துருக்கான். அதை கண்டுபிடிக்கிறதுன்ற சாதாரண விஷயம் இல்லை. என்னன்னா அந்த அளவுக்கு பணம் வளருது. நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, நான் ஓப்பனா சொல்றேனே, நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, வேலை இல்லாத பிரச்சனைகள், இளைஞர்களுக்கு வேலை இல்லாத பிரச்சனைகள், வருமானம், அதாவது வந்து அந்த அளவுக்கு ஏறின விலைவாசி உயர்வு, குடும்பத்தை காப்பாற்றணும், நிறைய விஷயங்கள், பேராசை கூட வச்சுக்கோங்களேன். ஒருத்தனோட பேராசை, குறுக்கு வழியில் எப்படியாவது சம்பாதிச்சு பணம் என்ன மிஞ்சி போச்சுன்னா ஒரு 6 மாசம் உள்ள ஜெயில வைப்பாங்க, காசை கீசை குத்து வெளில வந்துடலாம் அப்படின்னு தான் இது ஊடுருவி இருக்கு. இந்த நெட்வொர்க்கை உடைச்சிக்கிட்டே தான் வரும், இது சுருகி கொண்டே வரும். அதற்கான சிங்கப்பெண் திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ஃப்ரீ இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 340 கோடி ரூபா வந்து தனியாக ஒதுக்கி இருக்காங்க இந்த ஸ்பெஷலாக இந்த நார்காட்டிக்ஸ்க்கு மட்டுமே. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அரசாங்கம் குறைத்து கொண்டு வரதுக்கான எல்லா நடவடிக்கை இருக்குது. ஆனால் சென்ற முறை
அயலகத்துறை செயலாளராக இருந்தவரே இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்ப அவருக்கு எவ்வளவு நெட்வொர்க் இருந்திருக்கும். அப்ப அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறது செய்யறாரு அப்படின்ற போது அது எந்த அளவுக்கு ஃப்ரீ ஹேண்ட் இருந்திருக்கும். இந்த டிஃபரன்ஸ் ரெண்டுத்தையும் பாருங்க. இதை தான் ஆதவ் ப்ரோ சுத்தி காட்டுறாரு. உங்கள அயலகத்துறை செயலாளராக இருந்தவர் செஞ்சிருக்காருன்னா அவர் அயலகத்துறையில அப்ப ஃபாரின்ல இருந்து அவர் எடுத்துட்டு வர அளவுக்கு அவருக்கு இன்ஃபுளுன்ஸ் வந்திருக்கும். இது வந்து உள்ள இருந்து எங்க இருந்து வருது? இது வெறும் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து மட்டும் வருதா? என்ன சொன்னாரு மாசூர் சுப்ரா, இவர் வந்து இதுவா இருந்தவர், மருத்துவத்துறை அமைச்சராக இருந்தவர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் மாசூர். தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சான்றதே ஒன்று கிடையாதுங்க, போதைப் பொருள்ன்றதே ஒன்று கிடையாதுங்க, எங்கேயுமே தயாரிக்கப்படலங்க, எல்லாம் வெளியிலேருந்து வருது. அதுக்கு என்ன சுத்தி காமிச்சாங்க? குஜராத்தில் 2 லட்சம் 20,000 கோடியா 2 லட்சம் கோடி, 2 லட்சம் ப்ரொடக்ஷன் இல்ல 2 லட்சம் கோடி மதிப்புள்ள பொருட்கள் வந்துச்சு. இது எங்கெங்கெல்லாம் போச்சுன்னு தெரியாது. அதானிக்கு ஒரு துறைமுகத்துக்கு சொந்தமானது, அதாவது பிரைவேடைஸ்டு, ஒரு தனியார் துறை சொந்தமானது. இது யாரோட நண்பர்னு உங்களுக்கு தெரியும், அப்ப எங்களை வந்து கேட்குறீங்களே அப்படின்னாரு. இப்போ 1.5 வருஷத்துக்கு மேலாக தமிழ்நாட்டுக்குள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த பேர் மறந்துட்டேன், அந்த ஊராட்சி பேர் ஏதோ ஒன்று போட்டாங்க, அந்த கிராமம் பேர் கிராமத்துக்குள்ள நடந்திருக்கேன். அப்ப எங்கேருந்து வந்துச்சு? எஸ்பி பிடிச்சிட்டு லைவா உங்களோட சேனல்லயே அது வந்து போட்டுருந்தாங்க வீடியோ, அங்க என்ன நான் பார்த்தேன். அப்போ இதுவே வந்து எப்படி ஒரு மாற்றத்தை காட்டுதுன்றது பாருங்க. போய் எப்படி சொல்லியிருக்காங்க, அது எப்படி, இதெல்லாம் தான் வெட்ட வெளிச்சமா வெளில வருது. இப்போ அதை தான் நாங்க எடுத்து வைக்கிறோம். எஸ் இல்லை, இப்போ அவர் என்ன இன்னைக்கு கிளைமே அங்கே என்ன விவாதமாக போச்சுன்னா, அந்த நாங்கள் சரியாக ஆள தெரியல, கரெக்டாக அந்த துறையில் சொதப்பி இருக்கோம்னா அந்த அதிகாரிகள் ஏன் ப்ரமோட் பண்ணப்பட்டாங்க? இப்போ அவங்களுக்கு ப்ரமோஷன், அந்த அதிகாரிகளை வேலை, அதாவது இந்த 100 நாட்களில் அந்த அதிகாரிகள் நல்லா பாராட்டு பெற்றதல்ல, அவங்க இதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ், இந்த 100 எங்க ஆட்சி காலத்துல அவங்க நல்லா இருந்தாங்க, எங்களுக்கு பாராட்டு கொடுக்கணும், நீங்க எங்களை திட்டுறீங்க. இப்போ உங்க ஆட்சி காலத்து இப்ப அவங்கள பாராட்டிட்டு எங்களை திட்டுறீங்கன்னா நாங்க சொல்லி தானே அவங்க செஞ்சாங்கிறது அடிப்படையான லாஜிக்கு. அப்ப நீங்க ஆட்சி நிர்வாகத்தை திட்டிட்டு அதிகாரிகளை மட்டும் எப்படி பாராட்டுவீங்க? அவங்க பெர்ஃபார்ம்னா நாங்களும் பெட்டரா தான் பண்ணியிருக்கோம், அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தா நாங்க அப்ப தவறுன்னு வைக்கிற குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருக்குன்னு எடுத்துக்கலாங்கிறது. இந்த 100 நாட்களில் வருகிற சிக்கல்களுக்கு முன்னாள் முதலமைச்சர்களை நீங்க நாங்க பொறுப்படுத்துகிறோன்னு ஒரு கட்சி முதல்ல எப்படி சொல்லும்? இப்ப இதுல 12 மார்ச் அன்றைக்கு இன்றைய முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். கரெக்டா அந்த 1.5 வாரங்கள் ஒரு 11 குற்றச்சம்பவங்களை தமிழ்நாடு முழுக்க நடந்ததை குறிப்பிட்டு விட்டு அவர் சொல்றாரு, பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை, முதியோர்களுக்கு பாதுகாப்பில்லை, இளைஞர்களுக்கு பாதுகாப்பில்லை, இப்படி பாதுகாப்பு என்பதே தமிழ்நாட்டில் எங்கும் இல்லை என்ற நிலை. இதையெல்லாம் பார்த்து கொண்டு முதலமைச்சரால் எப்படி மௌனமாக இருக்க முடிகிறது அப்படின்னு கேட்டவர் இன்றைய முதலமைச்சர் மார்ச் 12, 2026 காலை ஒரு 9:12 இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார். ஒரு 11 சம்பவங்கள் அவர் பட்டியலிட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா? அப்ப முதலமைச்சர் வாயை திறக்கணும் என்று நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது கேட்டது சரி என்றால் இன்றைக்கு நீங்கள் திறக்க வேண்டும் கேட்பது தவறா, குற்றமா? சட்டத்தில் எங்க இருக்குன்னு அன்னைக்கு கேட்டவங்கள ஆட்சியில் இருக்கிற ஆணவத்தோடு நீங்கள் ஆடாதீர்கள், உங்கள் ஆட்சிக்கு மக்கள் முடிவுரை எழுதுவார்கள் நீங்கன்னா இன்னைக்கு முதலமைச்சர் தான் சொல்லணும், ஏதாவது சட்டத்தில் விதியில் இருக்கான்னு யாராவது கேட்டா அன்றைக்கு திமுக, அப்ப திமுகவை போல ஆளுவதற்கு தான் நீங்கள் வந்தீர்களான்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்கல்ல. நேற்றைக்கு அந்த கேட்ட மக்கள் ஏதாவது உங்களை மோசமாக நடந்து கொண்டார்களா? ஆதவண்ணா தானே நீங்க நேற்று தனுஷ் வீட்டுக்கு போன போது கத்தனாங்க. அவங்களுக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது செய்தியை ரிப்ளை கொடுத்திருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்போ வரைக்கும் யாரும் சொல்லல அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது என்பது பொலிட்டிக்கல் கொஸ்டின். போய் பார்த்துட்டு அப்புறம் தெளிவுபடுத்திட்டாரு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர். கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு அந்த ஊக்கத்தொகையாக, அந்த நிவாரண தொகையாக 6 லட்சம் ரூபாயும், அவர் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அந்த அண்ணனுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்ல ஒரு உத்தியோகம், அரசாங்க வேலையும் தருவதாக சொல்லியிருக்காங்க. இது போல் நடக்காமல் இருப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள்? அமைச்சர் ராஜ்மோகன் பேரவையில சொல்லும்போது சில கோரிக்கைகள் வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் அவர் சுட்டி காட்டுறாரு நினைக்கிறேன். என்னோட இல்ல இது சொன்னார் அவரு கல்லறை கேட்டாங்க, அதை மட்டும் கேட்டு சொல்றேன்ட்டாரு. ஆனால் அவர் அண்ணனுக்கு, தனுஷோட அண்ணனுக்கு அரசாங்கத்தில் ஒரு வேலை, SC ST சார்பு வர்றதுனால அவங்க அரசாங்கத்தில் ஒரு வேலையும் கொடுக்கிறோம் அந்த இது கிரைட்டீரியால, பிளஸ் 6 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கறதாகவும் சொல்லி அவர் இன்னைக்கு தெளிவாக படுத்திட்டாரு. இது போல் நடக்காமல் இருக்கிறதுக்கு துரித நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு அரசாங்கம் கண்டிப்பாக, அதுவும் முக்கியமாக காவல்துறைக்கான இதை செய்யுன்றது தெளிவாக அந்த இதில் வந்து சொன்னாரு. நான் பார்த்தேன். ஓகே, ஒரே ஒரு துணை கேள்வி, அதோட உங்களோட நிறைய கருத்தை எடுத்துக்கிறேன். இப்ப திமுக அதிமுக சொல்றதான் சிக்கல் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி சொல்றாரு, பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல விஜய் இன்னும் கூடுதல் கவனத்தோட இருக்கணும் அப்படின்னு அவர் சுட்டி காட்டுறாரு. இல்ல சார், அதுதான் நானும் மறுபடியும் சொல்றேன்ல சார், நீங்க இந்த நெட்வொர்க் சார் திருப்பி நீங்க எங்க போனாலும் போதை கலாச்சாரத்தோட பிரச்சனை தான் சார் இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருந்து நிக்குது. 2 வயது குழந்தையிலேருந்து 80 வயது பாட்டி வரைக்கும் இந்த வந்து பாலியல் வன்கொடுமையோ கொலையோ நடக்கிறதுக்கு காரணம் கண்மூடித்தனமான போதை,
கண்மூடித்தனமான போதை. போதைனா வெறும் மது கிடையாது, மதுவில் கூட இந்த அளவு இல்லை, மதுவை தாண்டியான ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு. கஞ்சாவாக இருக்கட்டும், பெத்தமைனாக இருக்கட்டும், என்னெல்லாம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் இருக்கிற பிரச்சனை தான். அப்போது இதை வந்து கம்மி பண்ணிட்டு தான் வராங்க. அதை தான் அவர் சொல்கிறார், இன்னும் கூடுதல் கவனம் வேணும்னு சொல்கிறார். அதற்கு இன்னும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா சிங்கப்பெண் போட்டாச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு சிஸ்டம், ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணி வரும்போது இப்படி தான் இருக்குன்னு போட்டுருவாங்க. ஆனால் கல யதார்த்தத்தில் வரும்போது பல பிரச்சனைகள் இருக்கும். அதை ஆராய்ந்து அதுக்கப்புறம் அடுத்தது இப்போ வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொண்டு வராங்களாம் ஃபுல்லாக எல்லாருக்குமே. என்ன அப்படின்னா ஒரு ஸ்கேனிங் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அது என்னென்னா ஒரு என்ன சொல்கிறாங்க, அது ஏதோ இது அடிக்கும் சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து கொடுக்கும் சொல்லிட்டு, அது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, நான் அது ஏதோ படித்த ஒரு எக்யூப்மெண்ட்னு போட்டிருந்தாங்க. ஒரு டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வராங்க. அப்போது அந்த பாயிண்ட்ல எடுக்கும்போது அடுத்த கட்டமாக ஸோ தொடர்ந்து இதை இன்னும் மேம்படுத்தி, இன்னும் சீர்படுத்தி, இன்னும் மேம்படுத்தி, இன்னும் சீர்படுத்தி கொண்டு வரும்போது தான் இதற்கான ஒரு கால அவகாசம் ஒன்று இருக்குல்ல, ஒரு வருஷம், ஒரு 2 வருஷம், அட்லீஸ்ட் 1 இயர் கொடுத்தா மட்டும்தான் மக்களும் சரி. இப்போ என்ன ஆகும்னு நான் சொல்றேன் வச்சுங்களேன், அந்த போதையிலேயே இருந்தா கூட தன்னால முடியல அப்படின்ற போது இந்த போதையை உடைக்கும் போது அவன் பண்ணாம இருப்பான். அந்த பாயிண்ட் ஒன்று நிற்கும். ஸோ இப்போ இங்க இருக்கிற பெண்கள், இந்த சிங்க பெண்களுக்கு இப்படிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துரும் போது களத்தில் நடக்கும் பிரச்சனைகள், இவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பானா அங்கே வேற மாதிரி நடக்கும். அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது, எப்படி எடுக்கணும்னு தெரியாது. ஓகே ஃபைன், இதை வந்து ஃபீட்பேக் வரும்போது இதை இன்னும் பெட்டர்மெண்ட் படுத்திக்கிட்டே வருவாங்க. அது காலப்போக்கில் இப்போதான் ஆரம்பிச்சு 1 மாசம் தான் ஆகுது, 1.5-2 மாசம் தான் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த 6 மாசத்துலேருந்து 1 வருஷம், மேக்ஸிமம் 6 மந்த்ஸ்க்குள்ள நிச்சயமாக அடுத்த இப்போ 100வது நாள் சொன்னதுக்கப்புறம் 200வது நாளோ 300வது நாளோ நம்ம பேசுவோம். 1 வருஷத்தில் நம்ம பேசும்போது இது எல்லாமே கம்மி பண்ணப்பட்டு நீங்கள் கொடுத்தா போல, அன்புமணி ஐயா சொன்னது போல, அண்ணா சொன்னது போல, மிக மிக கூடுதல் கவனம் இல்லை, முக்கிய கவனமே அதான். இங்க வந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு விஜய்னா முதல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுல தான் கொண்டு போறோம். அதுக்கு அடுத்தது தான் எதுவா இருந்தாலும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. 0 டாலரன்ஸ்னு சொல்லிட்டாரு. 0 டாலரன்ஸ் யாரா இருந்தாலும், அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. நான் பாக்குறேன். 0 டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் கரப்ஷன் அப்படின்னு ஒரு பதவி ஏற்றதும் சொன்னார். ஒரு வீடியோவில் பணம் வாங்கியதற்காக நீக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிறார். அந்த வீடியோவில் அந்த பணத்தை வாங்கி வச்ச அம்மையாருக்கு பொறுப்பு கொடுத்தது என்பது அவங்க அதில் ஒரு பார்ட்டா போலையா? இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் 96/2001 முன்னாள் திமுக அமைச்சராக இருந்த செங்குட்டுவன் அவர் காலமாயிட்டாரு. ஆனால் அவர் சொத்து குவிப்பு வழக்கில் அவருடைய குடும்பத்தாருக்கு விதிக்கப்பட்ட கன்விக்ஷனை அப்போ ஹெல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அவர் லஞ்சம் வாங்கியதற்காக கைது செய்யப்படுகிறார், பதவி பறிக்கிறார்னா அந்த வீடியோ தான் மெயின். அந்த வீடியோவில் இருந்த ஒருவருக்கு நீங்கள் கட்சி பொறுப்பை கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அது 0 டாலரன்ஸா என்கிற கேள்வி வருது. முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்பாக இந்த கல்வி உதவி வழங்கும் விழாவில் திரு அண்ணாமலை பேசும்போது கூட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். சில அமைச்சர்கள் வாங்க தொடங்கி இருக்கிறார்கள். 2-4%. எனக்கு என்னன்னா அவர் கடந்த காலத்தில் டிஎம்கே ஃபைல்ஸ் மொத்த அஃபிடவிட்டையும் தொகுத்து ஒரு பிபிடி போட்டார். அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவாரோங்கிறது ஒரு ஆடியோ ஆதாரங்கள். கடந்த காலத்தில் அவர் ஆடியோக்கள், வீடியோக்கள் பாஜகவுக்குள்ளே அப்படி எல்லாம் வெளியிட்டு பல சலசலப்புகளை உருவாக்கினார் அப்படின்னா கூட அது உண்மை என்கிற பட்சத்தில், ஏன்னா இதே அண்ணாமலை ஒரு விஷயத்தை உடைச்சாரு. 717 கடைகள் மூடப்பட்டது அப்படின்னாங்க. 127 கடைகள் பட்டியலோடு பக்கத்தில் எந்த ஸ்கூல் இருக்கு, எந்த கோவில் இருக்கு, எவ்வளவு மீட்டர்னு பட்டியலை நேரடியாக முதலமைச்சருக்கு அனுப்பினார். இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் அதுக்கு ரியாக்ட் பண்ணல. அது உண்மையா பொய்யானா அட்லீஸ்ட் பொய்னா ஒரு மறுப்பு செய்தியாச்சும் தெரிவிச்சிருக்கணும் என்கிற ஒரு இடம் இருக்கு. ஏன்னா நீங்க உங்களுடைய கன்சர்ன் நோக்கம் அதிகாரிகள் ஒருவேளை உங்களுக்கு சொல்லாமல் ஏமாத்துறாங்கன்னா அதை ஒரு கவனத்துக்கு கொண்டு வரும்போது எடுத்துக்கொள்ள வேண்டியதான் ஒரு அரசினுடைய பொறுப்பாக இருக்கும். இது மிக நீண்ட ஒரு பயணம், மிக நீண்ட ஒரு பாதைக்கானது. ஒன்னே இப்போ வரைக்கும் அந்த நீங்க பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் அவங்க அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அல்லது ஆல்கஹால் இருந்தாங்கிறதுக்கு போதுமான தரவுகள் தேவைப்படுகிறது. அது வரைக்கும் அது வேகு தான். ஏன்னா அவங்க அடிக்ட் இதுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆனவங்க பெர்வர்ஷன் நோக்கி போவாங்களா? எந்த விதமான அடிக்ஷனும் இல்லாமல் பெர்வர்ட்டாக இருக்கக்கூடிய பலரும் இருந்திருக்கிறார்கள். எந்த விதமான பழக்கமும் கிடையாது, ஆனால் பெண்களிடம் குழந்தைகளிடம் தவறாக நடக்கக்கூடிய அந்த பெர்வர்ஷன் கொண்ட மைண்ட் கொண்டவங்களும் இருக்கிறாங்க. அதுக்குரிய தரவுகள் இல்லாமல் நம்ம சொல்வது வேகா இருக்கும். இந்த மாதிரி போதைப் பொருட்கள் புழக்கங்கள் இங்கே அசம்பிளிஸ் இது அத்தனையினுடைய ஸ்கெலட்டனை உடைக்க வேண்டியது எல்லோருக்குமான கூட்டு பொறுப்பு. சமூக உரையாடலை, அரசியல் வேறுபாடுகளை கடந்து எல்லோரும் செய்ய வேண்டும். சட்டமன்றம் அப்படியான ஒரு ஸ்பேஸை நோக்கி போகலாம். முதலமைச்சர் மார்ச் மாசம் தான் கேட்டாரு, அந்த முதலமைச்சர் வாயை திறக்கணும். டிஜிபி பேசுறாங்க, மற்றவங்க பேசுறாங்க வேண்டான்னு. இந்த முதலமைச்சர் தான் ஒரு முதலமைச்சர் எப்படி நடந்துக்கணும்னு எதிர்பார்த்தாரோ அப்படி நடந்து கொள்வாரா என்கிற கேள்வியை நாம் அவருக்கே விடலாம். ரைட். இருவரின் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி.